ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள நர்சஸ் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வீடியோவாக எடுத்து நான் என்னோடய சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாக் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஸ்லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பார்க்காதீங்க. தயவுசெய்து பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம போஸ்ட் போடுறது. 100% எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், தெரிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் நம்ம ஜிப்மர் ரிலேட்டடாக அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் போன வருஷம் ஒரு 3 times உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடந்தது 2023 அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. என்னென்னா, ஏதோ நீங்கள் சொல்லணும்னு சொல்லாதீங்க, போன வருஷம்லாம் ரெக்ரூட்மெண்ட்டே நடக்கலை அப்படின்ட்டு நமக்கு ஒரு கமெண்ட் வந்தது. போன வருஷம் காரைக்காலில், தென் புதுச்சேரியில், தென் யானமில் உங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2023 தான் அந்த ப்ராசஸே முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம் ரெக்ரூட்மெண்ட் லாஸ்ட் இயர் எடுத்தாங்க, 2023 எடுத்தாங்க. அதனால் இந்த வருஷம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. இன்கேஸ் டிசம்பருக்குள்ளே வந்தாலும் வரலாம், அப்படி இல்லைனா அடுத்த வருஷம் ஜனவரியில் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஏதோ சொல்லணுன்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டுலாம் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதை பார்க்குறப்ப நான் எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப கடுப்பாக இருந்தது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணுறோம். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தூண்டும். இதை நீங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டு, மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணுமே ஒழிய, இதை இதில் போன வருஷம் ரெக்ரூட்மெண்ட் எடுத்தாங்களா எடுக்கலையா, இந்த வருஷம் ரெக்ரூட்மெண்ட் வருமா வராதா, இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நீங்கள் மோட்டிவேஷன் ஆக முடியாது. அதனால் உங்களுக்கு எக்ஸாம் எழுதணும்னு விருப்பம் இருந்தது, நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு, நம்ம சொல்கிறத படிச்சுக்கிட்டு, நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனை நம்பி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா தயவுசெய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இல்லைன்னா பிளாக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியமும் கிடையாது. ஸோ அது கட்டாயமும் கிடையாது நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தேவையில்லாத கமெண்ட் போடுறது நிறுத்திட்டு ஃபாலோ பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. வாட்ச் பண்ணாதீங்க தயவுசெய்து. தேவையில்லாத மெசேஜ் பண்ணி நம்ம ரெகுலராக வீடியோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தமிழ்நாடு கேண்டிடேட் நம்ம கஷ்டம். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணும் போது எனக்கு நிறைய பேர் கைடன்ஸ்லாம் கொடுக்கல, நம்மளாவே தேடி 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 ப்ரிப்பரேஷன் பண்ணது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன், நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோவாக எடுத்து போடுறோம். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு நம்ப முடியல, அது பொய்யா தெரியுதுன்னா தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. தேவையில்லாத கமெண்ட் போடாதீங்க. தேவையில்லாமல் நீங்கள் என்ன அடுத்தடுத்த வீடியோ போடுற அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் குறைக்க வேணாம். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடலான்ட்டு. ஸோ மார்னிங் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஜிப்மரில் ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1400 வேக்கன்சிஸ்க்கான அமெண்ட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மீட்டிங் வச்சு அதுக்கப்புறமா அதை கன்ஃபார்ம் பண்ணி அதை அப்ரூவல் பண்ணி இது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அடுத்த 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த டிசம்பருக்கு முன்னாடியே உங்களுக்கு ஜிப்மரில் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். ஒரு 100லேருந்து 150 வேக்கன்சிஸ் வரைக்கும் ஜிப்மரில் உங்களுக்கு நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இதுக்கும் சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1400 வேக்கன்சிஸ் நர்சிங் ஆஃபீஸர்ஸ் வேக்கன்சியை க்ரியேட் பண்ணி அப்ரூவலுக்காக அனுப்ப போகிறாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ பாருங்கள், இதில் நிறைய போஸ்ட்டு, கேஷியர் போஸ்ட்டு, தென் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர், ஸோ இதெல்லாம் ஆஃபீஸ் ஸ்டாஃபு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸரு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அஃபிஷியல் உள்ளது அக்கௌண்ட் ஆஃபீஸர் 2 போஸ்ட்டுக்கு. தென் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸரு. பேராமெடிக்கலுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது நமக்கு நர்சிங்க்கு மட்டும் இதில் பார்ப்போம். சீனியர் ஃபினான்ஷியல் அட்வைசரு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ரெக்கார்டு கிளர்க் அப்படின்ட்டு உங்களுக்கு 46 போஸ்ட், அதாவது மெடிக்கல் ரெக்கார்டு கிளர்க் அப்படின்னு 46 போஸ்ட் இதில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கான எலிஜிபிலிட்டி மற்றதெல்லாம் நம்ம அடுத்ததில் பார்ப்போம். தென் மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியனுக்கு ஒரு 31 போஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய குரூப் சி போஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. பேராமெடிக்கலுக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது, சூப்பர்வைசருக்கு ஒரு 6 போஸ்ட்டு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஷியன் கம் டெமான்ஸ்ட்ரேட்டர்னு ஒரு 2 போஸ்ட்டு, இதுவும் நமக்கு தேவையில்லை.
தென் மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸர் கம் டியூட்டர் அப்படின்ட்டு ஒரு 2 போஸ்ட்டு, இது வந்து லெவல் 7ல் எடுக்கிறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் நம்ம அப்புறமா செக் பண்ணுவோம். மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கரில் ஒரு 21 போஸ்ட்டுக்கு அமெண்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவலுக்கு. தென் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கருக்கு ஒரு போஸ்ட்டு. ஸோ நம்ம நர்சிங்க்கு பார்ப்போம். அதுக்கு அடுத்து ஃபேமிலி வெல்ஃபேர் எக்ஸ்டென்ஷன் எஜுகேட்டர் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்டு. தென் வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் கம் டியூட்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு. தென் உங்களுக்கு சோஷியல் ஒர்க்கர் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு. இதுக்கான எலிஜிபிலிட்டியை வந்து நம்ம லேட்டராக செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்த்தது. நர்சிங் ஆஃபீஸருக்கு 1402 போஸ்ட்டு, குரூப் பியில் லெவல் 7ல். ஸோ எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், அப்படின்னா போஸ்ட் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 50 பெட்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஸ்கில் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து வந்து கிரியேஷன் பண்ணுறதுல என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் 379. ஸோ கிட்டத்தட்ட 1400, அதில் இதில் ஒரு 400னா 1800. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000 போஸ்ட்டுக்கு பதில் கிரியேட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் நர்சிங் ஆஃபீஸரில் ஒரு 13. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்காட்ரிக் நர்சிங் ஆஃபீஸரில் 1. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 அசிஸ்டன்ட் ஏஎன்எஸில் ஒரு 80. தென் டிஎன்எஸில் உங்களுக்கு வந்து 11 போஸ்ட்டு. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நர்சிங் சூப்பரண்டென்ட் ஒரு 4 போஸ்ட்டு. தென் உங்களுக்கு சிஎன்ஓவில் ஒரு போஸ்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட 2000 போஸ்ட்டு நம்ம வந்து வச்சுக்குவோம். இதுக்கும் வந்து தயவுசெய்து தேவையில்லாமல் இதில் வந்து இவ்வளோ தான் போஸ்ட் வருது, நீங்கள் எப்படி 2000ன்னு சொல்லலாம் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து என்னை வந்து இரிட்டேட் பண்ணுது, அடுத்தடுத்த வீடியோ போட வேணான்னு என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ணுது. அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம சொல்கிற விஷயத்தை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஃபாலோ பண்ணாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணான்னு நினைக்கிறவங்க வாட்ச் பண்ணாதீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோ வேணுங்கிறவங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.